ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம FDFS பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆடியோ மூவி. ஸோ மூவி பற்றி நான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி டேரக்டர் யாருன்னு சொல்லுப்பா. டேரக்டர் யாருன்னு ஸோ டேரக்டர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலனோட ஃபிலிம். ஸோ இட்ஸ் வெரி பிக் ஃபிலிம். கேஸ்டிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டாம் ஹாலண்ட், மேட் டேமன் அண்ட் பிக்கஸ்ட் கேஸ்டிங் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். தரும் கேஸ்டிங்கை பற்றி நீ என்ன நினைக்கிற? சுத்த வாடிவேங்க கேஸ்டிங். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹெலனை பற்றி நீ என்ன நினைக்கிற? இப்போ ஹெலன் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து நான் ட்ராயோட கம்பேர் பண்ணுறேன். லைக் ட்ராய் வந்து அதுவும் இந்த மாதிரி ஜேர்னர் கதை தான். லைக் ஒரே ஹிஸ்ட்ரி தான், அபவுட் கிரீக் பற்றி தான் பேசுகிறாங்க. பட் அங்கே வந்து கேஸ்ட் அண்ட் ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லைக் நான் பார்த்துருக்கேன். பட் நான் வந்து நோலன் மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பிகாஸ் அவன் நிறைய படம் பார்த்துருக்கேன். லைக் இன்ட்ரெஸ்டெல்லாம் இன்செப்ஷன் அந்த லெவல் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகாலுமே தோணுது. அது உனக்கு என்ன தோணுது? எனக்கு அதுக்கடுத்து டிராவிஸ் ஸ்காட்டுக்கு வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு. அதான் எப்படி சூஸ் பண்ணாங்க? ஜஸ்ட் வந்து ஃபார் பிக் நேம் வந்து நம்ம மூவிக்கு நம்ம கொடுக்கணுன்றதுக்காக போட்ட மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் தேர்ட் முக்கியமான விஷயம் வந்து எலியட் பேஜ். அந்த கேரக்டர் நான் அதை பற்றி பேசி ஆகணும். அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. ஏன்னா டிரான்ஸ் கேரக்டர் வந்து நம்ம அதில் அந்த ட்ராயில இருந்து அதை பிராட் பிட் நடிச்சான். அதான் ஒரு பிகஸ்ட் சேஞ்ச் வர நினைச்சு. அது வந்து சினிமா. பட் இங்க வந்து ஒரு டிரான்ஸ் கேரக்டர் வச்சு நடிக்கிறது கொஞ்சம். ஸோ அது கேஸ்டிங் வைஸ் அது மட்டும் கொஞ்சம் ஃப்ளா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவி வைஸ்ல உள்ள போயிட்டோம்னா சினிமேட்டிக் லெவல்ல கிறிஸ்டோபர் நோலன் ஆல்வேஸ் பீக். மியூசிக் பிஜிஎம் எல்லாமே பீக்ல இருந்துச்சு. நம்ம சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஐமேக்ஸ்ல நம்ம டாப் நாச் குவாலிட்டில வந்து நம்ம 100% பார்த்தோம். சென்னை ஆக்சுவலி ஐமேக்ஸ் குவாலிட்டி வந்து இந்தியாவில் எங்கேயும் இல்லைனாலும் பட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஐமேக்ஸ் நம்ம போனோம். ஸோ இப்போ ஓவரால் நம்ம மூவி பற்றி பார்த்தோம்னா மூவி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த லேக் ஃபீல் எனக்கு இருந்த மாதிரி தோணுச்சு. அது வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ ட்ராமா ரிலேட்டட் மூவியை ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. அங்கங்கே படத்தில் ஒரு லேக் இருந்தாலும் கிறிஸ்டோஃபர் நோலனோட கேஸ்டிங் வச்சு பார்த்தோம்னா ஆனா ஹாத்வே, மேட் டேமன் எல்லாமே அங்கே வந்து ராபர்ட் பேட்டின்சன் சூப்பராக நடிச்சிருந்தாரு. செமையா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து தான் மூவியை வந்து தூக்கி நிப்பாட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. மித்தபடி அந்தந்த இடத்துல ஒரு லேக் இருக்குது. ஸோ அது மட்டும் எனக்கு டாம் அண்ட் ஜெண்டேலா எக்ஸ்ட்ரா கேரக்டர்மே தோணல. ஒழுங்கா நடிக்கல. ஜஸ்ட் நேம் ஒரு பிக் நேம் கொடுக்கணும். கேமியோ காண்டி படத்துல இருந்து ஒரு மசாலா இது கிரியேட் பண்ற ஒரு கேரக்டர் வைக்கணும். எப்படி நம்ம குட் பேட் அக்லில இருந்து கேமியோ கொண்டு வந்து அந்த மாதிரி தான் லிட்டரலா இருந்துச்சு. எப்படி கோட் மூவில இருந்து விஜய் அந்த கேமியோ பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க படத்தை. கேரக்டர் வைக்கணும்னு சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தா. பிகஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா இப்ப இந்தியால வந்து ஜனநாயகன் வந்திருக்கு. அதே வீக்ல ரிலீஸ் பண்ணனால தான் இப்ப வந்து கிறிஸ்டோபர் நோலன் படம் ஓடாது. எனக்கு தெரிஞ்ச மூவி ஒரு 6 days மட்டும் தான் இது நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். 6 daysக்கு அப்புறம் ஜனநாயகன் பிசினஸ் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ இந்தியன் பிசினஸ் வந்து ஒடிசைக்கு ஒரு 6 daysல முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஜனநாயகன் FDFS நீங்க தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஜனநாயகன் மூவில நம்ம மீட் பண்ணலாம்.